வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது புத்தாண்டு 2024 ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி. எனது உலகங்கணிந்த 2024 வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அதை பொங்கல் டே சொல்கிறோம். அந்த பொங்கல் டேயோடு உங்களுக்கு என்ன ஆகுது, உத்தராயணம் அன்னியிலேருந்து ஆரம்பம். 15ஆம் தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தொடர்ந்து 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜூலை 15 வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளரக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்கிறது. ஏப்ரல் மே சொல்லவே வேணாம், நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு. அது சம்மர். அது குறைஞ்சி ஜூலையிலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம். ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்த காலம். இந்த உத்தராயண காலத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தசையில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்தில் புதனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அது அவ்வளோ சிறப்பல்ல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 தேதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா படிப்படியாக 7ஆம் வீட்டுக்கு போயிடுவாங்க. 7ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கள்லாம் போயிட்டு 7ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, அந்த அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் களைஞ்சு ஒரு நல்ல ஒரு அந்யோன்ய பாவத்துடன் நீங்கள் இருப்பதற்கான ஒரு காலம். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் இழுத்துட்ருக்கலாம், அதெல்லாம் த்ரூவாயிடும். கல்யாணம் நிச்சயமாகும். கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக சரி கல்யாணம் ஆகிடுத்து, கல்யாணம் ஆகி நாங்கள் கொஞ்சம் நாள் ஆச்சு, குழந்தை பிறக்கலை. ஆனால் அது குழந்தை பிறப்பதற்கான வழிமுறைகள் இப்பொழுது ஏற்படும். சாதாரணமாக நார்மலாக பிறந்துடுறது. சில பேருக்கு சில குறைகள், சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி போகிறாங்க, செயற்கை கருத்தரிப்பு அது இதெல்லாம் போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுவதற்கு ஏற்ற காலம் 15 ஜனவரிக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகளில் இறங்கினீங்கன்னா அதுவும் வெற்றி அடையும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் அருமையான தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். நான் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும், எஸ், அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் உண்டு. நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, நானே சுயமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதற்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலம். அதற்கான ஒரு சரியான ஆட்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு காலம். அதனாலே இந்த ஒரு காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. சில எதிர்பாராத சர்ப்ரைசஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், நமக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு நினைக்கவே வேணாம். நடக்கும், நடப்பதற்கான உரிய காலமாக இது இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா, யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்போம், நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அதே போய் பார்க்க போகிற, காலி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நாட்டில் இருக்கான். அதெல்லாம் இப்போ மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ரைட்டு. என்ன காரணம், உங்கள் ராசியாதிபதி புதன். புதன்னா மென் ஃபார் இன்டெலிஜென்ஸ். அப்போ நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்கள் நினைக்கிறதே எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நல்ல ஒரு பிரேக் த்ரூ பண்ணுற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான ஒரு காலம் நிறைஞ்சு வரணும். அந்த காலம் தான் இப்போ இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது உறுதியாக ஏற்படும். ஆனால் குறிப்பாக இந்த மாதத்தில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது அவசியம் நேரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது. அப்படி நேரும்போது அதனுடைய ஒரு ப்ராசஸை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1
ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ srirangamravi1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.